சிம்ம ராசியில் பிறந்தவரா நீங்கள்? உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன் உண்டாகும் என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். கிரகங்களும் அதன் பார்வைகளும் என்ற தலைப்பில் சிம்ம ராசியில் உள்ள சந்திரனை மற்ற கிரகங்கள் பார்த்தால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும் என்று பார்ப்போம் வாருங்கள். சிம்ம ராசி சூரியனின் வீடு. இந்த வீட்டில் சந்திரன் இருந்தால், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் சந்திரன் சூரியனின் ஆதிக்கம் காரணமாக சில நேரங்களில் கர்வத்தையும் தலைவணங்காத குணத்தையும் இயற்கையாகவே பெற்று இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தலைமை பண்பு, தைரியம், கர்வ உணர்வு, பிறரை வழி நடத்தும் ஆற்றல் ஆகியவற்றை பெற்று இருப்பார்கள். சிம்மத்தில் உள்ள சந்திரன் சூரியனின் பார்வை பெற்று இருந்தால் ஜாதகர் அதிக ஆற்றல், தலைமைத்துவம், தன்னம்பிக்கை பெற்று இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் கர்வத்தையும் பிடிவாதத்தையும் பெற்று இருப்பார்கள். ராசி அதிபதி சூரியன் ராசியை பார்ப்பது நல்லது என்றாலும் சூரியனின் ஆதிக்கம் இருப்பதால் பிடிவாதமும் தன் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் அதிகமாக இருக்கும். என்றாலும் கவர்ச்சியான, சமூகத்தில் நன்கு பழகக்கூடிய நபராக இருப்பார்கள். ஊடகம், அரசியல், கலை போன்ற துறைகளில் வெற்றி மற்றும் புகழ் பெற்று வாழும் அமைப்பு உண்டாகலாம். உயர்ந்த குடும்பத்தில் திருமணம் அமையலாம். ஆனால் அதில் சுகம் குறைவாக இருக்கலாம். அல்லது கட்டாய திருமணமாக இருக்கவும் சிலருக்கு வாய்ப்பு உண்டாகலாம். அதாவது திருமணம் தாமதமாகலாம் அல்லது வலுக்கட்டாயமாக அமையலாம். வாழ்க்கை துணை ஒரு அதிகார பதவியில் இருப்பவராகவோ புகழ் பெற்றவராகவோ இருக்கலாம். இவர்களுக்கு சுயமரியாதை அதிகம். இது உறவுகளில் ஈகோ சண்டைகளை உருவாக்கும். உறவில் சமநிலையை நிலைநாட்டுவது அவசியம். மற்றவர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தாமல் இருப்பது நல்லது. பொதுவாக சந்திரனை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது செவ்வாயை சந்திரன் பார்த்தாலோ சந்திர மங்கள யோகம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. சிம்ம ராசியில் உள்ள சந்திரனை செவ்வாய் பார்க்க பிறந்தவர்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள். இந்த ஜாதகர்களுக்கு பிடிவாத குணம் மற்றும் கோபம் அதிகமாக இருக்கும். இவர்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஒழுக்கம் உடையவராகவும் தொழில் ஆர்வமுடையவராகவும் இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை துணை திருமணத்திற்கு முன்பே தெரிந்தவராக இருக்க வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் சந்திரனை பார்க்க திருமணத்தில் ஈகோ மோதல்கள், வாக்குவாதங்கள் அல்லது உணர்ச்சிபூர்வமான போராட்டங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சகோதர உறவால் திருமணத்தில் ஏற்படும் சிக்கல்கள் தீர்வுக்கு வர வாய்ப்பு உண்டாகலாம். புதன் பார்வை பெற்ற சிம்ம ராசிக்காரர்களின் கல்வி, பேச்சுத் திறமை, வியாபாரம், தகவல் தொடர்பு, நண்பர்கள் ஆதரவு போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். புதன் பார்வை பெற்ற சிம்ம ராசிக்காரர்கள் புத்திசாலிகள், பேச்சுத்திறன் மிக்கவர்கள், தலைமை பண்பு கொண்டவர்கள். ஆனால் சில சமயங்களில் வீண் கர்வம், தற்பெருமை, வாக்குவாதங்கள் காரணமாக உறவுகளில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இருப்பினும் புதன் சூரியனின் நண்பன் என்பதால் புதன் பார்வை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கல்வி, புத்திசாலித்தனம் மற்றும் நல்ல சிந்தனைகளில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாக்குவாத குணத்தால் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் மத்தியில் சண்டைக்காரராக பார்க்கப்படலாம். கவனம் அவசியம். என்றாலும் இந்த பார்வையால் இந்த ஜாதகர் புத்திசாலித்தனம், நல்ல பேச்சுத்திறன், கணக்கு வழக்குகள் கையாளும் தன்மை பெற்று விளங்குவார்கள் என்றால் அது மிகை ஆகாது என்று சொல்லலாம். அடுத்து, சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சேர்ந்து இருந்தாலோ கஜகேசரி யோகம் உருவாகும் என்பது அனைவரும் அறிந்த ஜோதிட உண்மை ஆகும். இது ஒரு நல்ல யோகம் ஆகும். ஆம், பொதுவாக குருவின் பார்வை நல்லதைத்தான் செய்யும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சந்திரனை குரு பார்க்க பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். குரு பார்வை பெற்ற சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம், லாபம், பதவி உயர்வு போன்ற நன்மைகள் உண்டாகும். சிம்ம ராசியில் உள்ள சந்திரனை குரு பார்க்க பிறந்த ஜாதகருக்கு செல்வம், புகழ், நல்ல குழந்தைகள், மேன்மையான தாய், நிம்மதியான வாழ்க்கை, உயர்ந்த அந்தஸ்து, அறிவு, தைரியம், தலைமை பண்பு ஆகியவை அமைந்து இருக்கும். பொதுவாக சிம்மத்தில் உள்ள சந்திரன் குருவின் பார்வை பெற்றதால் ஜாதகருக்கு அதிகாரம், செல்வம், புகழ், நல்ல குணங்கள் மற்றும் வெற்றிகரமான நிம்மதியான வாழ்க்கை அமையும். தந்தை, குரு, மூத்த சகோதரர் போன்றோருடன் நல்ல உறவு, அவர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். அவர்களால் நன்மைகள் உண்டாகும். சூரியனால் ஆளப்படும் சிம்ம ராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் பிறரை வழிநடத்தும் திறன் அதிகமாக இருக்கும். தைரியம், பிரகாசம் மற்றும் மக்களிடம் ஈர்க்கும் காந்த சக்தி இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மேலும் கலை, நாடகம் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள். ராசியில் உள்ள சந்திரனை சுக்கிரன் பார்த்தால் அழகான தோற்றம், கவர்ச்சியான உடல்வாகு, நல்ல வசீகரம் பெற்று இருப்பார்கள். கலைத்திறமை அதிகமாக இருக்கும். இசை, நடனம், நாடகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் என்று சொல்லலாம். பணவரவு, ஆடம்பரப் பொருட்கள் சேகரிப்பு, சொத்து சேர்க்கை, சுகமான வாழ்க்கை போன்றவை நன்றாக அமையும்.
சுக்கிரன் பார்க்க பிறந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு காதல் உறவுகளில் இனிமை, திருமண வாழ்வில் மகிழ்ச்சி, நல்ல வாழ்க்கை துணை அமையும், சந்தோஷமான மனநிலை, வாழ்க்கையில் திருப்தி அமையும் என்றாலும் சிலர் காம சுகம் மிகுந்து சிற்றின்பத்தில் அதிக கவனம் செலுத்தி தங்களின் உடல் நலத்தில் அக்கறை கொள்ளாமல் இருப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் சிலர் இரகசியமான உறவுகள் அதனால் மனக்கவலைகள் வரலாம். கவனம் அவசியம். பார்வை குறைபாடு அல்லது நிறக்குறைபாடு போன்ற கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. பொதுவாக சனி பார்ப்பது நல்லது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். என்றாலும் சில விதிவிலக்கு உண்டு. சனி சிம்மத்தில் உள்ள சந்திரனை பார்த்தால் உணர்ச்சிபூர்வமான சவால்கள், மன அழுத்தம், தனிமை உணர்வுகள் மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். என்றாலும் காலப்போக்கில் உணர்ச்சி முதிர்ச்சி, பொறுப்புணர்வு மற்றும் மன உறுதி போன்ற நன்மைகளையும் தரும். மனச்சோர்வு, தனிமை, உறவுகளில் சிக்கல், பொறுமையின்மை போன்ற இருக்கும். சனி சிம்ம ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் அதிபதியாக வருகிறார். பொதுவாகவே சனி பகவான் சிம்ம ராசிக்கு அவ்வளவு சுப பலன்களை கொடுப்பதில்லை என்றுதான் சொல்லப்படுகிறது. 7ஆம் இடமான கும்பத்தில் சனி இருந்து சந்திரனை பார்க்கிறார் என்றால் சனி ஆட்சி பெற்று இருப்பார் என்று பொருள். இது நல்ல அமைப்பு. எனினும் 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம் என்பதால் கணவன் மனைவி உறவில் சில சிக்கல்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம். பொறுமையாக இருந்தால் நல்ல உறவு அமையும். பொதுவாக ராகு கேதுக்கு பார்வை கிடையாது என்ற கருத்தும் ஜோதிடத்தில் உண்டு. ஒரு சில நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனி போலும் பார்க்கும் என்றும் சில நூல்களில் ராகு கேதுக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு என்றும் சொல்லப்படுகிறது. சிம்ம ராசியில் உள்ள சந்திரனை ராகு பார்த்தால் அது சந்திரனை ராகு பிடிப்பதற்கு ஒப்பானது என்று சொல்லாம். மனநிலையில் தடுமாற்றம், செயல்களில் உறுதித்தன்மை குறைவு, நிம்மதியின்மை ஆகிய பிரச்சனைகள் இந்த ஜாதகருக்கு இருக்கும். மேலும் திருமணம் தடைபட வாய்ப்பு உண்டு. இது சந்திர சண்டாள யோகம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் ராகு சந்திரனை பார்ப்பதால் மனதின் காரகரான சந்திரன் பலவீனமடைகிறார். வாழ்க்கைத் துணையுடன் சண்டை, நம்பிக்கை இல்லாமை, திருமணத்தில் சிக்கல்கள் அல்லது திருமணத்திற்கு அப்பாற்பட்ட உறவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு வரலாம். சிம்ம ராசியில் உள்ள சந்திரனை கேது பார்த்தால் சந்திரன் மனம், தாய், சுகம் ஆகியவற்றைக் குறிக்கும். கேது ஆன்மீகம், துறவு, விடுதலை ஆகியவற்றைக் குறிக்கும். எனவே இந்த சேர்க்கை மனதின் மீது ஒருவித பற்றின்மையையும் உலக விஷயங்களில் சலிப்பையும் ஏற்படுத்தலாம். ஆன்மீக விஷயங்களில் அதிக ஈடுபாடு, தியானம், யோகா, ஞானம், ஞானிகள் மீதான மரியாதை போன்றவற்றை இந்த பார்வை தரும் என்று சொல்லாம். பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்கள் இருந்தாலும் கர்மவினைகளின் தாக்கத்தால் சில போராட்டங்கள், அலைச்சல்கள், குழப்பங்கள், மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் திடீர் என்று ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வது, வாக்குறுதிகளைக் காப்பது மிகவும் முக்கியமாகும். இங்கு சொல்லப்பட்ட ஜோதிட குறிப்புகள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதாவது மற்ற கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையால் மாற்றம் கட்டாயம் ஏற்படும். குழம்ப வேண்டாம். நன்றி, வணக்கம்.